ஷேய் விஷ்ணு பிரமா எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. ஆணுக்கு பெண்ணுக்கும் குடும்பத்தாருக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்ன, அதுதான் இந்த விவசாயத்தை கணக்கு போடுதார். விவசாயத்தை பூரா அழிச்சு வச்சுருக்கான். 2ஆம் நம்பருக்கு ஓட்டி அங்கே போக வேண்டியதான். 2ஆம் நம்பர் இந்த செத்த பேய் பேப்பர் உலக நாடு ஆட்டி பூரா விவசாயத்தை அழிச்சிட்டான். பூரா 2 மூக்கு கையை காலை வச்சுக்கிட்டு 2 கண்ணை வச்சுட்டு அழிச்சு விட்டான். ஆணும் பெண்ணும் அழிப்பில் தான் இருக்குது. புரியுதா? உயிர் வாழ என்ன, அதுக்கு தான் கோர்ட்டு கணக்கு கொடுக்கார். கோர்ட்டுக்கு கேள்வி கேட்கார். அழிச்சு வச்சுருக்கான். நிர்வாகம் பார்க்குற நிர்வாகம் கோர்ட்டில் பார்க்கணும். பூமி அழிக்காத, விவசாயத்தை அழிக்கக்கூடாதுன்னு எல்லாம் சட்டப்படி உள்ளே இருக்குது. அத்தனை அழிச்சு வர அதுதான் பத்திரப்பதிவில் தூக்குதார். கிரிமினல் கணக்கு எழுதிட்டார். அம்மூட்டு சாட்சி கையெழுத்தும் உள்ளே போயிடுவான். சார்பாளர் உள்ளே போயிடுவான். இதுக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து வாங்கின அத்தனையும் உள்ளே போயிடுவான். வெளியில் வென்று அனைத்தும் குளத்துக்களை எல்லாம் கெச்சி போட்டு வச்சுருக்கான். ஒன்று விடாமல் உள்ளே போயிடுவான். வென்று பூரா முதல் கணக்கு எடுக்கிறது சேத்தூர், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா. இராணுவ வானரப்படை வச்சு தான் எடுப்பார். சேத்தூர் பத்திரப்பதிவை தூக்குவார். பத்திரம் இங்கே இந்த கைலாசத்தில் எங்கெங்கே சேட்டை பண்ணியிருக்கான், என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கார் கணக்கை பிடிப்பார். ஏன்னா 50 பேர் உள்ளே மாட்டி தான் கிடக்கான். இவர் கணக்கு மாட்டி உள்ளே தூக்கி வச்சுருக்கார். சட்டப்படியாக மாட்டி உள்ளே தூக்கி வச்சுருக்காரு, ஏற்றிருக்காரு. புரியுதா? இவர் என்னமோ இப்போ நடத்த கணக்கில் என்னமோ அப்படின்னு அவன் வேறு மாதிரி நாங்கள் எழுதி வச்சு ஆட்டுதான் ஓட்டுதோம்ங்க. பூமியை எழுதி நக்கியதுக்கு நான் கொடுக்கல, விளையாட்டுக்கு கொடுக்கல, பந்தாடுறதுக்கு நான் கொடுக்கலங்கிற கணக்கை அவர் ஏற்றிருக்கார். முக்கால் சத்தியம் இந்த கேள்வி கேட்கல தான் அம்புட்டு பத்திரப்பதிவில் கையெழுத்து போட்ட பூரா உள்ளே போயிடுவான் செயலறைக்கு. புரியுதா? கவர்மெண்ட் வேலைக்கிறவன் அனைத்தும் தப்பு செஞ்ச கையெழுத்தில் பிடிக்காரு. கையெழுத்துக்கு பேனா பிடிச்சிருக்காரு. அறிவு இருந்தால் செய்ய மாட்டான். அறிவு இருந்தால் கைலாசத்தில் சேட்டை பண்ணதுக்கு பண்ண ரெடி ஆக மாட்டான். கைலாசத்தில் சேட்டை பண்ணணும்னா நம்ம உள்ளே மாட்டணுங்கிற ரெடியில் வெளியில் வாடா அப்படின்னு இருக்கார். வா நான் கணக்கு எடுக்க இராணுவத்தை வச்சு எடுப்பேன் அப்படிங்கிற கணக்கில் அவர் போட்டார். அதுக்கு தான் எல்லா பயிலும் உள்ளே மாட்டி ஏற்றி வழக்காடுது, வழக்கு ஓடுது. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் எல்லா இடத்துலையும் பத்திரப்பதிவு தான் அழிக்க விட்ருக்கான். பூரா 2ஆம் நம்பர் பார்க்க மாடியை கெட்ட அடுத்து பஞ்சாயத்து போர்டு போடுவார். பஞ்சாயத்து போர்டு போடணும்ல, அந்த பஞ்சாயத்து போர்டு போட்ட கணக்கும் வீடு வாசலில் கட்டின கணக்கு கிரிமினல் ஏற்றுவார். ஏற்றினவுடனே சிக்குன்னு செக் பண்ணுவார். செக் பண்ணல அடி குறிக்கலும்ல கொடுப்பான். விவசாயம் பண்ணுறவன் தப்பிச்சிருவான். விவசாயம் பண்ணாமல் நான் 2ஆம் நம்பர் வெளிநாட்டில் போய் இத்தனை லட்சம் கோடி வாங்கி நான் வீடு மாலையை கட்டியிருக்கேன், நான் இப்போ கார் வண்டி வாங்கியிருக்கேன், கார் வண்டி வாங்கின கணக்கெல்லாம் எடுப்பார். அப்படியே வெதரில் கசக்கிடாம்பார். கசக்கிடா அவன் குடும்பத்தை வச்சு கசக்கிடா, சேட்டை பண்ணுறவனை கசக்கிடாம்பார். அந்த மாதிரி கணக்கு வரும். 8 7 ஓலச்சோடு கணக்கு. முக்கால் சத்தியம் கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டார் ஆணும் பெண்ணா வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார், கணக்கை முடிச்சிட்டார். பத்திரப்பதிவில் கிரிமினல் கணக்கு ஏற்றிட்டார். நீங்கள் வழக்கு உள்ளே ஓடிக்கிட்டு அவனு முடியாது, டைமில் அப்படின்ட்டார். உள்ளே செக் பண்ணி நான் கணக்கு எடுக்கலை, அது நான் உட்கார டைம் வரும் அப்படின்ட்டார். அது வரும் வரையில் நான் நுப்பாட்டிடுவோம்ட்டார். எல்லா கணக்கை நுப்பாட்டிட்டு கொண்ட நரம்ப ஒவ்வொரு பத்திரப்பதியில் ஒவ்வொருத்துக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுருவான். முன்னாடி தான் மண்டை அடக்கும். முன்னாடி வெட்டி விட்டார். பின்னாடி வெட்டி விட்டாச்சுன்னா முன்னாடி தான் நடக்கும். தின்னு நக்குனான்ல பேப்பரை வச்சு பாலாக்க வந்த முட்டா பேய்க்க. முக்கால் சத்தியம்.